அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற பறவை இனங்களை நாம் கூர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதை பார்ப்பதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நம்முடைய அன்றாட நம்முடைய பொழுதுபோக்குகளை பறவைகளோடு நாம் அதற்கு தீனி போட்டுக்கொண்டோ அல்லது அது பறப்பதும் அதனுடைய அசைவுகளையும் நாம் பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக மிக நேர்த்தியாக பறவை இனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்ற பறவை இனங்களில் மிகப்பெரிய ஒரு பறவையாக நேற்றைய தினம் நாம் கழுகை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு பறவை இனங்களில் குறிப்பாக சிட்டுக்குருவிகளில் ஒரு வகையை சார்ந்ததுதான் தேன் சிட்டு என்ற ஒரு சிட்டுக்குருவி. அது பார்ப்பதற்கு நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். என்று சொன்னால் சிறிய அளவிலான அந்த சிட்டுக்குருவி மிக வேகமாக ரெக்கைகளை அடித்து வேகமாக பறக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் தேன் சிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது பூக்களில் உள்ள அந்த தேனை அது தன்னுடைய ஆகாரமாக அதிகமாக உட்கொள்வதால் அதற்கு தேன் சிட்டு என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தேன் சிட்டு என்ற இந்த சிட்டுக்குருவி அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் எல்லாம் காணப்படுகின்ற ஒரு பறவை இனமாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிட்டுக்குருவிகள் மட்டும் 320 340 வகைகளை கொண்டதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு! ஒரு சிறிய அளவிலான ஒரு குருவி எடுத்துக்கிட்டோம்னா அது 320 அல்லது 340 வகைகள், பல வகைகள்ல இது இருக்கிறது. என்ன செய்ய முடியுது? அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு பறவை இனங்களிலும் ஒவ்வொரு வகையான விதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றலை, திறமைகளை, தன்னுடைய படைப்பாற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பறவை இனங்களில் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில நம்முடைய இந்தியாவில் காணப்படுகிற இந்த பறவைகள், ஆண் பறவை ஒரு கலரும் பெண் பறவை ஒரு கலராக இருக்கக்கூடியதாக இருக்கு. பெண் பறவை எப்படி இருக்குன்னா பச்சை கலர் கலந்த ஒரு பழுப்பு நிறத்துல இருக்கும். ஆண் பறவை எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய தலையும் கழுத்து பகுதியும் கருநீல கலரிலும், அதனுடைய முதுகு பகுதி கருமையாகவும், அதனுடைய அடிபாகம் மஞ்சள் கலரிலும், இந்த 3 விதமான கலர்களை இணைந்த கலரிலே இருக்கக்கூடிய அந்த சிட்டுக்குருவி அது ஆண் குருவியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண் குருவியினுடைய அந்த கழுத்து பகுதியில மயிலுக்கு இருக்கிறதை போல, மயிலை பார்த்தா எப்படி ஒரு மினுமினுப்பு தன்மை இருக்குமோ அது மாதிரி ஆண் சிட்டுக்குருவியுடைய கழுத்துல ஒரு விதமான மினுமினுப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி இந்த சிட்டுக்குருவிகள் கிளைகள்ல, மரத்துடைய கிளைகள்ல தொங்குற மாதிரி, எப்படி தூக்குனாங்குருவி எப்படி தொங்கக்கூடிய நிலைமையில கூடு கட்டுமோ அது மாதிரி கிளைகள்ல தொங்கக்கூடிய நிலைமையில் தான் இது என்ன செய்யுமா? கூடு கட்டும். அதாவது எட்டுக்கால் பூச்சி கட்டிருக்குமா இல்ல வீடு, சிலந்தி வலை, அந்த சிலந்தி வலையுடைய அந்த நூல் அதோடு இணைந்ததாக இதனை செய்யுமா? தன்னுடைய கூடுகளை இணைத்து கட்டி வச்சிருக்குமா? சுப்ஹானல்லாஹ், அது ஒரு படைப்பு, இது ஒரு படைப்பு. அந்த படைப்போடு அதோடு இணைந்ததாக என்ன செய்யுது? தன்னுடைய கூட்டை என்ன செய்து அமைக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிட்டுக்குருவியுடைய அழகுகள் பார்த்தோம்னா ரொம்ப நீளமா இருக்கும். அதனுடைய நாக்கும் ரொம்ப நீளமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நீளமான நாக்கின் மூலியமாக, அந்த அழகின் மூலியமாக பூ பல வடிவங்கள்ல இருக்கு. சிறிய லெவல்ல இருக்கு, நல்ல கூர்மையான வடிவில் உள்ள பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் மேல உட்கார்ந்து அந்த பூக்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய உள்ள இருந்து என்ன செய்யும்? அந்த தேனை உறிஞ்சு என்ன செய்யும்? அது சாப்பிடும். பாருங்க, ஒரு பூல உட்கார்ந்தா ஒரு பூவை தொட்டா அப்படியே பூ ரொம்ப மெல்லிசா இருக்கும். அந்த பூ அப்படியே என்ன செய்யும்? கசங்கிடும். ஆனா இந்த சிட்டுக்குருவி வந்து உட்கார்ந்துச்சுன்னா அந்த பூ கூட என்ன செய்யாது? அப்படியே கலையாது. அந்த அளவிற்கு ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு சிறிய அளவிலான ஒரு சிட்டுக்குருவி. பறவை இனங்களிலேயே மிகச்சிறிய ஒரு பறவை இனம் தான் இந்த தேன் சிட்டு என்பது. அளவுல மிக சிறிய அளவுல இருக்கும், எடையிலையும் மிக சிறிய அளவுல இருக்கும். பறவை இனங்களிலேயே மிகச்சிறிய ஒரு பறவை இனம். ஆனால் அது சிறகடிக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால் நொடிக்கு 80 தடவை என்ன செய்யுமா? ஒரு நொடியில 80 தடவை சிறகடிச்சு, ஒரு நிமிஷத்துல 500 தடவை அதனுடைய இதயம் என்ன செய்யுமா? துடிக்குமா. அது பூக்களில் போய் உட்கார்ந்து அந்த உறிஞ்சது மூலியமாக, பல பூக்கள்ல மாறி மாறி அது உறிஞ்சுவதன் மூலியமாக, அதாவது பூக்கள் பழங்களாக மாறுவதற்கு, பூக்கள் கனிவதற்கு ஒரு உதவிகரமாக இந்த தேன் சிட்டுகள் இருக்கிறது என்பதாக பறவைகள் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறார். மகரந்த சேர்க்கைக்கு மிக பெரும் ஒரு பங்கு வகிக்கக்கூடியதாக இந்த பறவை இனங்கள் இருக்குது என்பதாக, இந்த தேன் சிட்டுடைய வகைகள் இருக்குது என்பதாக குறிப்பிடுறார். ஒரு 17 நாட்கள் அடைகாத்து குஞ்சு பொரிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. பெண் பறவை மட்டும்தான் அடைகாத்து அது குஞ்சு பொரிக்கும். வெளியிலிருந்து தீனிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணியை முழுக்க ஆண் சிட்டு, தேன் சிட்டு என்ன செய்யும்? முழு பணியை செய்யக்கூடியதாக இருக்கும். இது சாப்பிடுவது தேன் சாப்பிடுவதாக இருந்தாலும்
தன்னுடைய குஞ்சுகளுக்கு என்ன செய்யுமா, பூச்சிகளை, கொசுகளை, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை வேட்டையாடிட்டு வந்து கொடுக்குமா. அந்த மாதிரி பூச்சிகளை அதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்தாதான் அந்த குஞ்சுகள் மிக சீக்கிரமாக, மிக வலுவாக அது திடகாத்திரமா வளரும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்து என்ன செய்யுமா வளர்க்குமா. அதுக்கு பிறகு அது வளர்ந்ததுக்கு பிறகுதான் அது போய் என்ன செய்யுமா, பூச்சிகளை எப்பயாவது சாப்பிடுவதோடு அதிகமாக அந்த இதுல பூல உள்ள தேனை இழுத்து சாப்பிடக்கூடியதாக இந்த தேன் சிட்டுகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வெறும் அதனுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்குமா. அதனுடைய சப்தங்கள் பார்த்தா மிக அதிகமாக சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும். சிட்டுக்குருவியுடைய சத்தம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல தேன் சிட்டுடைய சத்தம் கீச்சுன்னு ரொம்ப அது சத்தம் போட்டுட்டே இருக்கும். அதிகமாக சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு 5 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய மிக சிறிய அளவிலான ஒரு பறவையாக இருந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு இந்த பறவைகள் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டை சுற்றி நாம் பூக்கள் உள்ள மரங்களை நாம் வளர்ப்போம் என்று சொன்னால், குறிப்பாக செம்பருத்தி மரங்களை நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் அந்த சிட்டுக்குருவிகள் நம்முடைய மரங்களிடத்திலே வந்து செல்லும் என்பதாக நாம் அறிய முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறிய அளவிலான ஒரு சிட்டுக்குருவியில் கூட எவ்வளவு வகைகள், 300க்கும் மேற்பட்ட வகைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் ஏராளமான அபாரமான ஆற்றல்களை, அபாரமான அல்லாஹுடைய பல்வேறு படைப்பாற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறிய அளவிலான ஒரு சிட்டுக்குருவியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து அதனுடைய வரலாறுகளை அறிகிற பொழுது நாம் அறிய முடிகின்றது. இவைகளை நாம் பேசுவதும் கேட்பதும் நமக்கு நன்மைக்குரியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை சிந்திக்க வேண்டுமாறு நமக்கு அல்லாஹ் தூண்டுகிறான். நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வினா எழுப்புகிறான். ஆகவே படைப்பினங்களை நாம் அது சம்பந்தமான விஷயங்களை நாம் சேகரித்து அதை நாம் பேசுவதும் அதை அறிந்து கொள்வதும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, அல்லாஹுடைய அந்த குதிரத்தை, அல்லாஹுடைய அந்த வல்லமையை நாம் சிந்தித்து உணர்கிற பொழுது அல்லாஹின் மீதுள்ள அந்த ஈமான் நமக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களை இன்னும் அதிகமாக படைப்பினங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹுடைய அந்த படைப்பாற்றலை உணர்ந்து அல்லாஹுக்கு அடிபணிந்த உண்மையான அடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருவானாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்து.